ஹாய், பாருங்க, அன்னாச்சி பழம் கட் பண்ணுறது எப்படின்னு. ரொம்ப சிரமப்பட்டு கட் பண்ணுங்க அந்த பழத்தை. நீங்களாம் எப்படி தான் வாங்கி இதெல்லாம் சாப்பிட்றீங்களோ, சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறோம், ரொம்ப கஷ்டம். கடைக்காரங்க இப்படின்றானுங்க, சரசாசன்னு கட் பண்ணிடுறாங்க. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், அரை மணி நேரம் எடுத்துச்சு இது க்ளீன் பண்ணுறதுக்கு. ரொம்ப கஷ்டம். கத்தி வச்சுன்னு ஒன்றும் நல்லா ஷார்ப்பான கத்தியாக இருந்தால் கட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் காய்கறி கத்தினால அது ரொம்ப ஷார்ப்பு கிடையாது. நாங்கள் எப்பவுமே கத்திலாம் ஷார்ப்பாகவே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா திடீர்னு எடுத்து ஏதாவது அறியும்போது கைக்கு கட் பண்ணிக்க பசங்க எடுத்து ஏதாவது அறிவாங்க, அதை வச்சுக்கிட்டு. அதனால நான் கத்தி ஷார்ப்பாக இருக்காது. அதனால் வலுவலுன்னு இருக்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தான் கட் பண்ணாங்க. நீங்கள் யார் யார் வாங்கி அன்னாச்சி பழம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்கப்பா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அந்த அன்னாச்சி பழம் நல்லா கஷ்டப்பட்டு தோல் சீவினாலும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்டா நாக்கு பூரா அரிப்பு வந்துச்சு. ஏன்னு தெரில. அன்னாச்சி பழம் சாப்பிட்டா அப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த பழமே பிடிக்காது. இருந்தாலும் சரி வாங்கி ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்குமே, பசங்களுக்கு கொடுக்கலாமேனு வாங்கிட்டோம். வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டா உடனே நாக்கெலாம் புண்ணாகிற மாரி ஆகிடுதுங்க. அது அப்படி தான் இருக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பிட்டோம், ஆனால் அப்படி ஆகலை. ஆனால் இந்த பழம் என்னாச்சுன்னு தெரில, அப்படியே நம்மனா அரிக்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் உடம்புக்கு நல்ல ஹெல்த்திங்க இந்த பழம். சாப்பிட்லாம், நல்ல பழம்தான். நீங்களும் வாங்கி கட் பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்லாம். ஒரு பழம் வாங்கினாக்கா கடையில் என்ன ஒரு பீஸு 10 ரூபா. அதில் என்ன அப்படி கொஞ்சம் மிளகா பொடி உப்பு போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பழம் ரேட்டு தான். ஒரு பழம் 100 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா. ஆனால் கொடுத்து வாங்கினாலும் நம்ம ஒரு பழம் முழுசாக வாங்கி நம்ம கட் பண்ணோம்னாக்கா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். கடையில் வாங்கினா ஒரு பீஸ் கிடைக்கும். ஜூஸு கூட கட் பண்ணி ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். நாங்கள் இது கட் பண்ணி சாப்பிட்டது அடுத்து ஜூஸ் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். ஜூஸ் அன்னாச்சி பழம் நல்லாயிருக்கும் ஜூஸ் போட்டாலும். நீங்களும் வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்கும்போது கொஞ்சம் பசுமையாக கற்று வாங்கணும். ரொம்ப மஞ்சளாக கற்று வாங்கினீங்கன்னா உள்ளே கொலன்னு போயிடுது. வாங்கினா இது ரொம்ப நாள் வெளியில் வீட்டிலலாம் 2 நாள் 3 நாள் வச்சுருந்தீங்கனாக்கா வேஸ்ட்டாக போயிடும். வாங்கின உடனே கட் பண்ணி கூட எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது பட்டுன்னு கிடக்கும். எப்போ வேணாலும் எடுத்து ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கலாம். நல்லா வாசம் செம்மையாக இருக்கும் இது கட் பண்ணும் போது. கம்மன்னு. சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. நீங்களும் வாங்கி இதுமாரி கட் பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது அன்னாச்சி பழம். செம்ம வாசனை. அன்றைக்கி ஃபுல்லாமே வீடு ஃபுல்லாக அந்த பழம் கட் பண்ணது. இன்னும் கொஞ்சம் நாக்குக்கு மரம்னுது ஒரு மாதிரி. அதுதான். சரிங்க.